வோடாஃபோன் ஐடியா இந்தியாவில் 5G சேவையை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த சேவைகள் அடுத்த 6 முதல் 7 மாதங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஏர்டெல் மற்றும் ஜியோ போன்ற முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வோடாஃபோன் தாமதமாக 5G சேவையை அறிமுகம் செய்கிறது. கட்டண சேவைகள் 5G அறிமுகப்படுத்தப்படும் போது அறிவிக்கப்பட உள்ளன. வரும் பிப்ரவரி 29ஆம் தேதியுடன் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி சேவை சார்ந்த செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளதால் அதன் பங்குகள் விலை 20% வரை வீழ்ச்சியடைந்தது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையால் முதலீட்டாளர்கள் பேடிஎம் பங்குகளை விற்க தொடங்கியதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. டிசம்பர் மாதத்தில் பேடிஎம் பங்குகள் விலை 38% வரை வீழ்ச்சியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் சரிவை சந்தித்தது முதலீட்டாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.